அன்பான தமிழ் உள்ளங்களை உங்களோட டிவைன் லைட் டெரட்ட சர்ச் தமிழ் சேனலுக்கு வர வைக்கிறேன். நாம் இப்போ பார்க்க போகிறது வாட் இஸ் த ஃபியூச்சர் ஆஃப் திஸ் கனெக்ஷன். இந்த காதலோட எதிர்காலம் எப்படி இருக்க போகுதுன்னு பார்க்க போகிறோம். ரெண்டு மெயின் கைடன்ஸ் என்ன அப்படின்னா, மாஸ்குலினுக்கு ஸ்பிரிட் சொல்ல விரும்புகிறது என்னென்னா, டோன்ட் ரிப்பீட் லெசன்ஸ். ஏன்னா அந்த மாஸ்குலின் அவங்களோட கவர்ட்னஸ்னால திரும்ப இந்த சைக்கிளை ரிப்பீட் பண்ணிட்டு இருக்காங்க. அதை நான் திரும்ப அந்த மெசேஜ் பாப் அவுட் ஆகிட்டே இருக்குது. ஸோ ஸ்பிரிட்ஸோட மெயின் மெசேஜ் இந்த மாஸ்குலினுக்கு என்ன அப்படின்னா, ஸ்டாப் பீயிங் அ கவர்ட். அப்புறம் பார்த்திங்கன்னா, இந்த காமிக் ஃபெமினனோ இல்லை அவங்க ஃபேமிலி மெம்பர்ஸோ ஏதாவது இன்ஜஸ்டிஸ் உங்களுக்கு பண்ணாலோ, இந்த கனெக்ஷனுக்கு பண்ணாலோ, இல்லை இந்த மாஸ்குலினுக்கே பண்ணாலோ வாய மூடிட்டுருக்கிறது அது அந்த கோழத்தனத்தோட உச்சக்கட்டம். ஸ்பிரிட்ஸ் வந்து இந்த மாஸ்குலினுக்கு அர்ஜ் பண்ணுறாங்க, ஸ்டாண்ட் இன் யுவர் பவர், டூ த ரைட் திங்ஸ். இல்லை அப்படின்னா டவர் இஸ் ஃபாலோயிங் யுவர் டெய்ல். ஸோ இப்போது பார்க்கலாம் என்ன எனர்ஜி, வாட் இஸ் த ஃபியூச்சர் ஆஃப் திஸ் கனெக்ஷன். ஸ்பிரிட்ஸ் இன்றைக்கி எல்லாமே நான் ஃபியூச்சர் பற்றி தான் கேட்க போகிறேன். ஸோ நோ ப்ரெசென்ட் எனர்ஜி. ப்ளீஸ் ஸ்பிரிட்ஸ், வாட் இஸ் த ஃபியூச்சர்? நியூ ஜேர்னி. இந்த மாஸ்குலின் இருந்தாலும் இல்லைனாலும் நீங்கள் டாட்டா பை பை நியூ ஜேர்னி ஸ்டார்ட் பண்ண போகிறீங்க, இல்லை ஆல்ரெடி ஸ்டார்ட் பண்ணிட்டீங்க. ஏன் அப்படின்னா எக்ஸ்கியூஸ் மீ, உங்களோட அந்த நியூ ஜேர்னி தான் இந்த மாஸ்குலினுக்கு பெரிய ட்ரிகர் பாயிண்ட். ஏன்னா நீங்கள் நிற்கலை, நீங்கள் உங்கள் வேலையை பார்த்துட்டே இருக்கீங்க. அது இந்த மாஸ்குலினுக்கு பெரிய என்ன சொல்கிறது, ஷாக்கிங், அந்த ரியலைசேஷன் இல்லை ரெவல்யூஷன் சொல்லுவாங்க, அது ஒரு புரிதல் வருது. ஓகே, நம்மளோட ஸ்வீட் ஹார்ட் வந்து நம்மளுக்காக நிற்க போகிறதில்ல, ஏன்னா நம்ம ரொம்ப பண்ணிட்டோம். ஸோ ஷீ இஸ் மூவிங் ஆன். இப்படியே விட்டால் இந்த அவங்களோட ராணியை யாரோ தட்டிட்டு போயிடுவாங்க அப்படின்ற அந்த ஒரு ரியலைசேஷன் இந்த மாஸ்குலினுக்கு இப்போ தான் வந்திருக்கு. ஸோ அவங்க வந்து போராடுறதுக்கு தயாராகிட்டீங்க. ஃபஸ்ட் சக்ரா. இனிமேல் இந்த மாஸ்குலின் வந்து கிரவுண்ட் ஆகிறதுக்கு தான் போராடிட்டு இருக்காங்க. இந்த மாஸ்குலினோட எனர்ஜியில் நிறைய ஃப்ளக்சுவேஷன்ஸ் இருக்குது. ஒரு தடவை முன்னாடி போகிறாங்க, அப்புறம் 10 அடி பின்னாடி ஓடி ஒளிஞ்சிக்கிறாங்க, திரும்ப பார்த்திங்கன்னா 4 அடி முன்னாடி வராங்க, திரும்ப 4 அடி இல்லை 5 அடி ஓடி போய் ஒளிஞ்சிக்கிறாங்க. ஸோ இந்த கோழைத்தனம் இந்த மாஸ்குலினோட லைஃப்பை என்ன சொல்கிறது, ஒரு டார்க், ஒரு இருளுக்குள்ளே தள்ளிகிட்ருக்கு. அந்த இருளுக்குள்ளே இந்த ஃபெமினின் எனர்ஜி போக விரும்பலை. ஏன்னா ஷீ இஸ் த லைட் அண்ட் ஷீ இஸ் த கைடிங் லைட். அதனால் அவங்களுக்கு தெரியும் இந்த மாஸ்குலின் பின்னாடி போனோம் அப்படின்னா அந்த டார்க்னஸ் வந்து அவங்களுக்கும் ஒட்டிக்கும் அப்படின்னு. இங்கே பார்த்திங்க அப்படின்னா இந்த ஃபெமினை சுற்றி இருக்குது டார்க்னஸ், பட் அவங்க கையில் ஒரு லைட் இருக்குது, அவங்க வச்சுருக்க பேகேஜ்லேருந்து லைட் வருது, அவங்க போகிற வழிக்கு ஒரு லைட் இருக்குது. ஸோ இந்த ஃபெமினன் வந்து இந்த டார்க்னஸ், இந்த மாஸ்குலினோட டார்க்னஸை எடுத்துக்க விரும்பலை, கொஞ்சம் கூட இஷ்டம் கிடையாது. ஸோ இந்த மாஸ்குலின் வந்து இந்த டார்க்னஸை கிளியர் பண்ணிட்டு வந்தால் மட்டும்தான் இந்த ஃபெமினன் லைஃப்குள்ளே. ஆனால் இந்த மாஸ்குலின் பண்ணுவாங்களா அப்படின்னா கண்டிப்பாக பண்ணுவாங்க. ஏன்னா அவங்க கையில் ஸ்வோர்டு இருக்குது, அவங்க பின்னாடி தலையில் ஒரு ஒளிவட்டம் இருக்குது, அவங்களுக்கு விங்ஸ் இருக்குது. ஸோ பறந்து வர போகிறாங்க. ஆனால் அட் ப்ரெசன்ட் இந்த மாஸ்குலின் ஃபேஸ் பண்ணிகிட்ருக்கிறது ஸ்டோம். இந்த காமிக் பீப்புள் ஆமாம் எக்ஸாக்ட்லி ஆமான்னு சொல்கிறாங்க. ஐ காட் சம் கைடன்ஸ், வேறு ஒன்றும் இல்லை. ஸ்பிரிட்ஸ் அவங்க ஸ்டைல் எனக்கு சொன்னாங்க. மெயினாக என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த மாஸ்குலின் வந்து either needs to change the job, இல்லை அவங்களுக்கு பெரிய பொசிஷன் இருந்தது அப்படின்னா அந்த பிஸ்னஸை க்ளோஸ் பண்ணிவிட்டு எப்படி புதுசாக பிஸ்னஸ் ஆரம்பிக்கிறது, இல்லைனா வேறு எப்படி வந்து அவங்க முன்னாடி முன்னேறது வாழ்க்கையில் அப்படின்னு பார்க்கணும். ஆல்டர்னேட் வேஸ் தான் பார்க்கணும். இப்படி பார்த்தா மட்டும்தான் இந்த ராணியை அடைய முடியும். ஓ யா, காமிக் எனர்ஜி. ஓகே, டெஃபினட்டாக காமிக் எனர்ஜி. Please spirits, what is the future of this connection? Future of this connection, collective's connection. கார்னகாப்பியா. ஸோ நீங்கள் நோக்கி போயிட்டுருக்கிறது ஃபெமின் எனர்ஜி, இந்த மாதிரி கார்னகாப்பியா, அபண்டன்ஸ். யூஆர் திஸ் குயின், த திங்கிங் உமன், ஸ்டாண்டிங் இன் யுவர் பவர். அதனால் பார்த்தீங்க அப்படின்னா ஜெலசி அண்ட் டிசீட் உங்களை வந்து இந்த ஜேர்னிகளை போக விடாமல் தடுக்கிறதுக்கு நிறைய மாய்மாலம் நடக்குது. நம்ம கமெண்ட்ஸே பார்த்தீங்கன்னா கூட தெரியும், மாஸ்குலின் வந்து அதை பண்ணுறாங்க, மாஸ்குலின் ஸ்பெல் ஒர்க் பண்ணுறாங்க, இதை பண்ணி என்ன இது பண்ண பார்க்குறாங்க அப்படின்னு. தீஸ் ஆர் ஆல் காமிக் எனர்ஜிஸ். யாருமே வந்து இவ்வளோ எவிடெண்ட்டாக இவ்வளோ பப்ளிக்காக வந்து நான் நேசிக்கிற ஒரு பர்சனை பற்றி தப்பே பண்ணியிருந்தாலும் இவ்வளோ தூரம் வந்து வெளியில் வந்து சொல்ல மாட்டாங்க. we are blaming this masculine because he is not supporting this feminine. அது லிட்ரலாக வந்து இன்ஜஸ்டிஸ். அதுக்காக தான் நம்ம பேசிகிட்டு இருக்கோம். இந்த கைடன்ஸ் எல்லாமே அதுக்காக தான். பட் இட்ஸ் நாட் அபவுட் பிளேமிங் அண்ட் பின் பாயிண்டிங் ஒன் பர்சன். ஓகே, தமிழில் பேசுகிறேன். இது வந்து மாஸ்குலினை ஒரு குறை சொல்கிறதுக்கோ இல்லை அவங்கள வந்து காலவாரி விடுறதுக்கோ கிடையாது. அந்த மாஸ்குலின் வந்து இந்த ஃபெமினன் எனர்ஜியை
பாதுகாக்கலை, அவங்க பாதுகாத்துருக்கணும். அந்த மாதிரி பல விஷயங்கள் இந்த மாஸ்குலின் எனர்ஜி பண்ணனால தான் நம்ம வந்து மெயினாக நான் வந்து ரொம்ப ஓப்பனாக ஸ்லாமிங், அதை திட்டுறது இல்லை குறை சொல்கிறது, இந்த மாதிரி நிறைய விஷயங்கள். பட் அதுக்கு வந்து கம்ப்ளீட்லி அபவுட் த ஃபெமினின் எனர்ஜி, நாட் எனிதிங் பர்சனல். எதுவுமே வந்து சொந்த விஷயம் கிடையாது. பட் இந்த ஆதங்கம், ஏன்னா நான் கிளியராக பார்க்குறேன் என்ன நடக்குது. இந்த ஃபெமினின் எனர்ஜி நீங்கள் வந்து ரொம்ப சூப்பராக போயிட்டுருக்கீங்க. இந்த மாஸ்குலின் பார்த்திங்க அப்படின்னா அதுக்கு ஆப்போசிட்டாக டார்க்கர் எனர்ஜி. ஆனால் இது வந்து டிவைன்லி கைடட் கனெக்ஷன். ஸோ இந்த மாஸ்குலின் எஃபர்ட் போட்டால் மட்டும்தான் இந்த கனெக்ஷன் வந்து பேலன்ஸ் ஆகும். இல்லைனா யூ ஹாவ் டு நீங்கள் தனியாக கொஞ்ச நாள் பயணம் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ ஐ கேன் see that I can என்ன சொல்கிறது, என்னால் அந்த போராட்டம் இல்லைனா அந்த தைரியத்தை பார்க்க முடியுது. ஆனால் அதுக்கு சப்போர்ட்டிவாக இருக்க வேண்டிய மாஸ்குலின் எனர்ஜி அங்கே இல்லை. அதனால தான் சம்டைம்ஸ் ஐ பர்ஸ்ட் அவுட். Please, spirits, anything else, spirits, for the future of this beautiful collectives love life, collectives love life, future, anything else? பார்த்தீங்கன்னா காசு வந்துருச்சு, அவ்வளோதான். இட் won't come out. I know. பேலன்ஸ் ஃபெமினின், நீங்கள் கண்டிப்பாக உங்களோட பேலன்ஸ், உங்களோட வாழ்க்கை, உங்களோட ஃப்யூச்சர், உங்களோட கரியர், நாங்கிற வார்த்தை சுயநலமாக இருக்கலாம். ஆனால் இந்த மாதிரி மாஸ்குலின் எனர்ஜி இருக்கும்போது நாங்கிற வார்த்தை ரொம்ப ரொம்ப தேவையான ஒரு செல்ஃப் கேர். இப்போதைக்கு நீங்கள் உங்களை பாதுகாத்துக்கோங்க. ஏன்னா இப்போதைக்கு இந்த மாஸ்குலின் வந்து இது வந்து ரஷ், அதாவது எதையும் ஃபோர்ஸ் பண்ண வேண்டாம், ஃப்ரீயாக போங்க. மாஸ்குலின் வந்து உங்கள் வாழ்க்கையில் என்னைக்காவது ஒரு நாள் வந்து ஜாயின் பண்ணுவாங்க. பட் அட் ப்ரெசன்ட் இந்த மாஸ்குலின் இன்னுமே வந்து சைக்கிள்ஸ் ரிப்பீட் பண்ணிட்டு இருக்காங்க. ஸ்பிரிட்ஸ் வார்னிங் மேலே வார்னிங் கொடுத்துட்ருக்காங்க. இங்கே பார்த்தீங்கன்னா இந்த டெக் எடுக்கும்போது இந்த டெம்பரன்ஸ் வருது கூடவே. கண்டிப்பாக உங்களுக்கு டெம்பரன்ஸ், பொறுமைங்கிறது ரொம்ப சோதனையான விஷயமாக தான் இருக்கும். ஆனால் ஸ்பிரிட்ஸ் என்ன சொல்ல விரும்புகிறாங்க அப்படின்னா, அந்த சோதனை வந்து கண்டிப்பாக வந்து ரொம்ப பியூட்டிஃபுல்லாக முடியும். அதனால் இந்த பொறுமையோ இந்த காத்திருக்க விஷயமோ உங்களுக்கு வந்து ஒரு வரமாக தான் முடியுமே தவிர ஒரு வேதனையான விஷயமாக முடிய போகிறதில்ல. அதனால தான் உங்களை ஃபோக்கஸ் பண்ணுறது, உங்களோட வேலையில் ஃபோக்கஸ் பண்ணுங்கன்னு சொல்கிறாங்க. ஐ டோன்ட் ஆஸ்க் எனி கொஷின். ப்ளீஸ் பிக் அப் த எனர்ஜி ஆஃப் திஸ் ஃபெமினின் ஸ்பிரிட்ஸ் ப்ளீஸ். ஃபெமினின் எனர்ஜி, ஃபெமினின் எனர்ஜி, ஃபெமினின் எனர்ஜி. பார்த்தீங்கன்னா பேஜ் ஆஃப் சோர்ஸ், நீங்கள் பல விஷயங்களை ஆரம்பித்து கொஞ்சம் கொஞ்சமாக முன்னாடி போயிட்டுருக்கீங்க. ஃபெமினின், இதுதான் உங்களோட எனர்ஜி. நீங்கள் இப்போ இந்த மாஸ்குலின் வந்து இந்த கப் நீட்டிட்டு இருந்தாலும் நீங்கள் அதை கண்டுக்கிற மாதிரி இல்லை. உங்களோட ஃபோக்கஸ் ஃபுல்லாக உங்களோட கரியரில், உங்களோட ஃப்யூச்சரில் எல்லாத்துலேயும் இருக்குது. ஏன்னா நீங்கள் நிறைய விஷயங்களில் கான்சன்ட்ரேட் பண்ணிகிட்டு இருக்கீங்க. இப்போ உங்களுக்கு மாஸ்குலின் எனர்ஜியில் இல்லைனா மாஸ்குலின் என்ன பண்ணுறாங்க, வராங்களா, காதில் சொல்ல போகிறாங்களா, இல்லை என்ன பண்ண போகிறாங்க, என்ன பண்ணிகிட்ருக்காங்க அப்படிங்கிற விஷயங்களில் உங்களுக்கு யூ ஆர் நாட் ஹேவிங் தட். உங்களுக்கு அந்த நேரம் இல்லை அப்படின்னா அந்த எனர்ஜி இல்லை. உங்களுக்கே நல்லா தெரியும் என்றைக்கு இருந்தாலும் இது நடக்கும், சரி நடக்கும்போது நடக்கட்டும், பார்த்துக்கலாம், இப்போ வந்து என்னோடய விஷயங்களை நான் ஃபோக்கஸ் பண்ணுறேன் அப்படின்னு நீங்கள் ரொம்ப தெளிவாக இருக்கீங்க. இந்த மாஸ்குலின் ஏதோ ஒரு சிக்னல் உங்களுக்கு கொடுத்துட்டே இருக்காங்க. பட் நீங்கள் அதை கண்டுக்கிற மாதிரியே இல்லை, நீங்கள் அதை பார்க்கல. இது கண்டிப்பாக ஸ்பிரிட்ஸ் கிடையாது. இந்த மாஸ்குலின் ஒரு கப்பு வச்சுட்டு நிற்கிறாங்க. பட் நீங்கள் வந்து உங்களோட இன்டென்ஷன் எப்படின்னா, வந்தால் இந்த லவ்வர்ஸ் கார்டில் இருக்க மாதிரி ஃபுல் கப்போட வாங்க, இந்த ஓரத்தில் நீட்டுறது சைடில் நீட்டுறதுலாம் எனக்கு அவசியம் இல்லை அப்படின்னு சொல்லி நீங்கள் அதை கண்டுக்கிற மாதிரி கூட இல்லை. மேபி இந்த மாஸ்குலின் சம் வாட் சேயிங் சம்திங். இங்கே பார்த்தீங்க அப்படின்னா ஹேங்க்டு மேன், த எம்ப்ரஸ். நீங்கள் எங்கேயாவது மாட்டிகிட்ருக்கீங்க, இல்லை நீங்கள் ஒரு இடத்துல ஸ்டக் ஆகிட்ருக்கீங்க அப்படின்னா அது வந்து கண்டிப்பாக உங்களோட நல்லதுக்கு தான். இந்த தடை, இந்த தாமதம், இல்லை இந்த காமிக் பீப்புள் இந்த மாஸ்குலின் லைஃப்பில் ஏற்படுத்தினா கூட, அது உங்கள் வாழ்க்கையில் ஒரு தடையாக தோணுனா கூட, இந்த தடை வந்து உங்களுக்கு ஒரு ஞானம் வரத்துக்கு தான். அவங்க கண்டிப்பாக அது வந்து உங்களோட ஃப்யூச்சரை பாதிக்க போகிறதே இல்லை. ஏன்னா இந்த எம்ப்ரஸ் எனர்ஜி கண்டிப்பாக இந்த மாஸ்குலின் நீங்கள் கல்யாணம் பண்ண போகிறீங்க. யூ ஆர் கோயிங் டு, உங்களுக்கு கண்டிப்பாக ஒரு குழந்தை பிறக்க போகுது. இல்லைனா நீங்கள் 2 பேரும் சேர்ந்து ஒரு அழகான விஷயத்தை உருவாக்க போகிறீங்க. இப்போதைக்கு இந்த ஹேங்க்டு மேனும் இந்த பேஜ் ஆஃப் சோர்ட்ஸும் உங்களுக்கு சொல்ல விரும்புகிறது என்ன அப்படின்னா, இந்த தனிமை, இந்த பயணம் ரொம்ப அவசியமான ஒன்று. இந்த பாட்டம் டெக்கில் பார்த்தீங்கன்னா ஏஸ் ஆஃப் கப்ஸ். அப்போ தான் உங்களோட காதல் வந்து ரொம்ப அன்கண்டிஷ்னலாக, ரொம்ப பியூராக இருக்கும். ஏன்னா இந்த காதல் முன்னாடி சக்ஸஸ் ஆகிருந்தது அப்படின்னா அந்த மாஸ்குலின் கற்றுக்கிற பாடத்தை கற்றுருந்துக்க மாட்டாங்க. உங்களோட
என்ன சொல்கிறது, உங்களோட லெவலுக்கு இந்த மாஸ்குலின் வந்து மேலே வர்றது கஷ்டம். கல்யாணம் ஆயிருந்தது இல்லை நீங்கள் ஒன்றா இருக்கீங்க அப்படின்னா இந்த புரிதல் வந்து வந்திருக்காது. இப்போ நீங்கள் தள்ளி இருக்கிறதுனால நீங்கள் உங்களுக்குள்ளே இருக்கிற அந்த பிரச்சனைகள் இல்லை, நீங்கள் பாட்டுக்கு உங்கள் வேலையை பார்க்குறீங்க. மாஸ்குலின் தூரமாக இருந்து உங்களை பார்த்துட்ருக்காங்க. நீங்கள் என்ன அப்படிங்கிற புரிதல் இந்த மாஸ்குலினுக்கு கொஞ்சம் கொஞ்சமாக வந்துகிட்டே இருக்குது. ஒரு மெச்சூர்ட் பர்சனாக இந்த மாஸ்குலின் உங்கள் வாழ்க்கையில் வரும்போது இந்த காதல் வந்து ரொம்ப தெய்வீகமாக உங்களுக்கு புரிய ஆரம்பிக்கும். கண்டிப்பாக ஏஸ் ஆஃப் கப்ஸ் இருக்குது. நீங்கள் எதிர்பார்க்குறது தான் 4 ஆஃப் கப்ஸ் உங்களுக்கு வேணாம், எனக்கு ஏஸ் ஆஃப் கப்ஸ் தான் வேணும்னு சொல்கிறீங்க. ஸ்பிரிட்ஸ் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. லெட்ஸ் பிக் அப் மாஸ்குலின் எனர்ஜி ப்ளீஸ். மாஸ்குலின் எனர்ஜி ஸ்பிரிட்ஸ் ப்ளீஸ். மாஸ்குலின் எனர்ஜி. ஏஸ் ஆஃப் பென்டக்கிள்ஸ். மாஸ்குலின் வந்து ஏதோ ஒரு விஷயத்தை உருவாக்கிட்டு இருக்காங்க. அவங்க என்ன சொல்கிறது, அவங்களுக்கு இப்போ ஒரு புரிதல் வந்துச்சு. பெருசாக என்ன சொல்கிறது, எம்பரராகவோ இல்லை கிங் ஆஃப் பென்டக்கிள்ஸாவோ வரணும் அவசியம் இல்லை. ஏன்னா உங்களுக்கு அந்த ஒரே ஒரு பென்டக்கிள்ஸ் தான் வந்து உருவாக்குனா ஒரு சின்ன பென்டக்கிள், அது எவ்வளோ சின்ன விஷயமா இருந்தாலும் சரி அதை நீங்கள் ரொம்ப சந்தோஷமாக ஏற்றுப்பீங்க அப்படிங்கிற ஒரு புரிதல் இந்த மாஸ்குலினுக்கு வந்திருக்கு. பார்த்திங்கன்னா கையெல்லாம் ஒரே அழுக்க, நான் ஒன்று தான் இருக்குது. ஆனால் அதெல்லாம் வேர் விட்டு ரெடியாக இருக்குது. மண்ணில் வச்சிங்கன்னா அது வளர்ந்துடும். அதனால தான் கார்னோகாப்பியா இங்கே. இந்த நியூ பிகினிங் வந்து இந்த கார்னோகாப்பியா உங்கள் வாழ்க்கைக்குள்ளே வரத்துக்கு காரணம் இந்த மாஸ்குலின் உங்கள் வாழ்க்கையில் வரதும் ஒரு முக்கியமான விஷயமா இருக்க போகுது. அதனால தான் இந்த கனெக்ஷன் வந்து இவ்வளோ தூரம் ப்ரொடெக்டட் அண்ட் கைடட். நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த பென்டிகல்ஸ் தான் வச்சு நீங்கள் இங்கே டான்ஸ் ஆடிட்டுருக்கீங்க. ஸோ உங்களோட ஒரு விஷயம் இந்த மாஸ்குலினோட ஒரு விஷயம் சேர்ந்து தான் இந்த கார்னோகாப்பியா உருவாக்க போகுது. அதனால தான் ஸ்பிரிட்ஸ் வந்து இந்த கனெக்ஷனையும் உங்களையும் வந்து இவ்வளோ தூரம் வெயிட் பண்ணுங்கள், பேஷன்ஸ் அப்படின்னு சொல்கிறதுக்கு காரணம் அதுதான். யூ மென்ட் டு டூ சம்திங். Masculine energy spirits, please. Wow, masculine energy. அமைதியாக இருக்க மாதிரி இருந்தாலும் திடீர்னு பொங்க போகிறாங்க. ஸோ வெயிட் ஃபார் தட் மூமெண்ட். அமைதியாகிட்டாங்க. ஸோ 7 ஆஃப் சோர்ட்ஸ் எனர்ஜி பின்னாடி ஏதோ ஒன்று ஒழிஞ்சிட்ருக்கு. ஏஸ் ஆஃப் கப்ஸ். Masculine energy, 7 of swords. Oh, devil. இங்கே பார்த்தீங்க அப்படின்னா இந்த ஏஸ் ஆஃப் பென்டக்கிள்ஸும் இந்த ஏஸ் ஆஃப் கப்ஸ்க்கும் இடையில வந்து ஒரு டெவில் எனர்ஜி, ஒரு துரோகம் நடந்திருக்கு. இந்த துரோகத்தை பற்றி நீங்கள் ஏற்கனவே இந்த மாஸ்குலினுக்கு வார்ன் பண்ணீங்க, பட் கேட்கல. மேபி மாஸ்குலினை யாராவது வந்து அவங்களோட பழைய விஷயங்களை வச்சு மிரட்டலாம். தே வாண்ட் டு கண்ட்ரோல் திஸ் மாஸ்குலின். இதை பண்ண ட்ரை பண்ணுறது ஒரு டெவில் எனர்ஜி. பட் இங்கே பார்த்தீங்கன்னா பாட்டம் டெக்கில் ஹெரஃபன். இதுக்கான ஜஸ்டிஸ் கண்டிப்பாக வரும். இந்த காமிக் லைஃப்பில் நிச்சயமாக ஒரு டவர் இருக்குது, அதில் உங்களுக்கு எந்த சந்தேகமும் வேண்டாம். மேபி காமிக் இல்லை அப்படின்னா மாஸ்குலின் எனர்ஜி இப்போ 9 ஆஃப் சோர்ட்ஸில் இருக்காங்க, ரொம்ப கன்ஃபியூஸ்டாக இருக்காங்க. இந்த மாஸ்குலின் இன்றைக்கி இல்லைனா ஒரு நாள் இந்த காமிக் எனர்ஜி இல்லைனா இருக்க சுச்சுவேஷனை விட்டு விலகி வருவாங்க. ஆனால் ஸ்பிரிட் சொல்கிறாங்க ரிப்பீட்டடாக சைக்கிள்ஸ் க்ரியேட் பண்ணுறதுக்கு காரணமே இந்த மாஸ்குலின் வந்து அந்த இடத்த காலி பண்ணணும் தான். பட் திஸ் கவர்ட் இஸ் நாட் டூயிங் தட். இந்த கோழைக்கு அந்த அளவுக்கு இன்னும் தைரியம் வரல. ஆனால் அந்த தைரியம் வர வரைக்கும் ஸ்பிரிட்ஸும் விடுற மாதிரி இல்லை. அடிமேல் அடி விழத்தான் போகுது. ஏன்னா இங்கே டவர் திரும்ப நான் பார்க்குறேன். இந்த டவர் வந்து மேபி இந்த மாஸ்குலினுக்கு பாஸ்ட் ரிலேஷன்ஷிப் இருந்தது அப்படின்னா அந்த பாஸ்ட் ரிலேஷன்ஷிப்பில் இருக்க அந்த காமிக் ஃபெமினினை பற்றி ஒரு ரகசியம் வெளியில் வருது. 2 விஷயம் இருக்குது. இந்த ஒரு காமிக் எனர்ஜி இந்த மாஸ்குலினை பழைய விஷயங்களை வச்சு மிரட்ட ட்ரை பண்ணி கண்ட்ரோல் பண்ண ட்ரை பண்ணுறாங்க. சில ரகசியங்களை வெளியில் விட்டுருவேன்னு சொல்லி பயமுறுத்துறாங்க. அதனால தான் இந்த மாஸ்குலின் வந்து இந்த ஏஸ் ஆஃப் பென்டிகல்ஸ் இன்னும் ஏஸ் ஆஃப் கப்ஸ்க்கு வரலை. இதுதான் இடையில தடுத்துட்ருக்கு. ஆனால் இது உங்களுக்கு ஏற்கனவே தெரியும். யூ காட் சம் கைண்ட் ஆஃப் டெஃபினிஷன் இல்லைனா சம் கைண்ட் ஆஃப் நாலேஜ். நீங்கள் வார்ன் பண்ணிங்க இந்த மாஸ்குலினை, இடத்த விட்டு வெளியில் வா, டோன்ட் பி இன் காமிக் எனர்ஜி, அது மாதிரி நிறையா சொன்னீங்க. ஆனால் கேட்கல. இப்போது மாஸ்குலின் அதுக்கான வருத்தத்தை, இந்த ரிக்ரெட்னு சொல்லுவாங்க இல்லையா, வருத்தம், இப்போ ரொம்ப ரிக்ரெட் பண்ணுறாங்க. பட் இல்லைனா இந்த மாஸ்குலினோட பாஸ்ட் லவ் இல்லைனா பாஸ்ட் ரிலேஷன்ஷிப் எக்ஸ் இட்ஸ் அ டெவில் எனர்ஜி. அவங்க வந்து மாஸ்குலின் லைஃப்பில் வந்து என்ன சொல்கிறது, பெரிய பெரிய பிரச்சனைகளை உண்டு பண்ணி மாஸ்குலினை வந்து நிம்மதியாக இருக்க விடாமல் பண்ணால்
இந்த கனெக்ஷனை விட்டு ஓடிடுவாங்கன்னு பயமுறுத்துறாங்க. நிறைய நடக்குது அட் அ டைமில். பயமுறுத்துறது, திருட்டுத்தனம் பண்ணுறது, இந்த மாதிரி மாஸ்குலினை பிரெயின் வாஷ் பண்ண ட்ரை பண்ணுறது, இல்லைனா உங்களை பிரெயின் வாஷ் பண்ண ட்ரை பண்ணுறது, இந்த மாதிரி நிறையா மல்டி டாஸ்கிங் நடக்குது. பட் யூ ஆர் ஹோல்டிங் ஜென்யூன் அண்ட் அன்கண்டிஷ்னல் லவ். மேபி இந்த மாஸ்குலினுக்கு உங்களோட லவ் இன்னுமே வந்து ஆழமாக புரிய ஆரம்பிக்குது. இப்போ இதெல்லாம் நடக்க தான் உங்களோட அன்பு எவ்வளோ உண்மையானது, எவ்வளோ புனிதமானதுன்னு அவங்க புரிஞ்சுக்க ஆரம்பிக்கிறாங்க. அதனால தான் ஸ்பிரிட் சொல்கிறாங்க எல்லாமே நடக்கிறது நன்மைக்கு தான், ஃப்ரீயாக விடுங்க அப்படின்னு. 2 of Pentacles. The masculine energy is imbalanced. Masculine பேலன்ஸ்டாக இல்லை. ஓகே, வாட் வில் பி த ஃபியூச்சர் ஸ்பிரிட்ஸ்? வாட் வில் பி த ஃபியூச்சர் ஆஃப் திஸ் கனெக்ஷன்? இந்த கனெக்ஷனோட எதிர்காலம் என்ன ஸ்பிரிட்ஸ்? மாஸ்குலின் இந்த 7 of Swords எனர்ஜிலேருந்து வெளியில் வருவாங்களா? 7 of Wands. கண்டிப்பாக இந்த மாஸ்குலின் இந்த ஃப்ராட்லேருந்து போராடி வெளியில் வருவாங்க நிச்சயமாக. அதில் உங்களுக்கு எந்த சந்தேகமும் வேண்டாம். ஏன்னா Knight of Pentacles, ஸ்லோ பட் ஸ்ட்ராங் மாஸ்குலின் எனர்ஜி. இந்த மாதிரி ஏதாவது பண்ணிட்டு இருந்தாங்களா? இந்த ஒரு பென்டக்கிளோட இந்த மாஸ்குலின் அந்த இடத்த விட்டு காலி பண்ணி வருவாங்க. இட் இஸ் கோயிங் டு ஹேப்பன். இன்னும் 2 சைக்கிள் ஜாஸ்தி ஆனாலும் சரி, இந்த மாஸ்குலின் கடைசியாக பண்ண போகிறது எல்லாத்தையும் விட்டுட்டு இந்த ஒரு பென்டக்கிள்ஸை தூக்கி ஷோல்டரில் மாட்டிட்டு வெறும் காலாலும் நடந்து வர போகிறாங்க. எனக்கு எந்த ஆணியும் வேண்டாம், எனக்கு வேணுங்கிறது என்னோடய ஃபெமினன் தான் அப்படின்னு சொல்லி கிளம்பி வர போகிறாங்க. யூ நீட் சம் மோர் பேஷன்ஸ். இந்த காமிக்ஸ் பண்ணுறது, இந்த ட்ரிகர், இந்த இஷ்யூஸ் எல்லாமே இந்த மாஸ்குலினுக்கு முதுகெலும்பு இருக்கா அப்படின்னு ஸ்பிரிட்ஸ் டெஸ்ட் பண்ணுறாங்க. ஏன்னா ஒரு தேவதையை தூக்கி ஒரு முதுகெலும்பு இல்லாத ஒரு ஜந்துக்கிட்ட கொடுக்க முடியாது. ஸோ ஃபெமினனும் அதுக்கு ரெடியாக இல்லை. அதனால தான் இந்த டெஸ்ட். மாஸ்குலின் இன்னைக்கு அந்த முதுகெலும்பு இருக்குன்னு ஸ்பிரிட்ஸுக்கு ப்ரூவ் பண்ணுறாங்களோ அன்றைக்கி இந்த கனெக்ஷன் இம்மிடியட்டாக கிரவுண்ட் ஆகும். 6 of Swords. ஸ்பிரிட்ஸ் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, இந்த மாஸ்குலினும் சரி உங்களையும் சரி, கோ வித் த ஃப்ளோ. நீங்கள் வந்து ஸ்பிரிச்சுவலி கைடட் அண்ட் ப்ரொடெக்டட். ஸோ டோன்ட் வரி. ஃபெமினர்ஜி இப்போதைக்கு நீங்கள் ஸ்பிரிட்ஸ் எங்கே கைட் பண்ணுறாங்களோ அங்கே போக. டோன்ட் சேஸ் திஸ் மாஸ்குலின். உங்கள் வாழ்க்கையை மட்டும் இப்போதைக்கு ஃபோக்கஸ் பண்ணுங்கள். 4 of Pentacles. மாஸ்குலினுக்கு கண்டிப்பாக ஃபினான்ஷியல் ட்ரபிள் இருக்குது. இல்லை அப்படின்னாலும் ஃபெமினன் உங்களுக்குமே ஒரு சின்ன ஹெட்ஸ்அப், அதாவது வார்னிங் என்ன அப்படின்னா, மணி விஷயத்தில் கொஞ்சம் ஜாகிரதையாக இருங்க. டோன்ட் ஓவர் ஸ்பெண்ட். பி ஸ்ட்ராங், ஸ்டே ஸ்ட்ராங். ஃபியூச்சர் ஆஃப் திஸ் கனெக்ஷன் ஸ்பிரிட்ஸ். ஃபியூச்சர் ஆஃப் திஸ் கனெக்ஷன். ஃபியூச்சர் ஆஃப் திஸ் கனெக்ஷன். இன்றைக்கி ரீடிங் ஃபெமினன் எனர்ஜி தான் ஃபோக்கஸ் பண்ணுறது. பார்த்திங்கன்னா ஜஸ்டிஸ் வில் பி சர்வ்ட். பேலன்ஸ் வில் பி ரீஸ்டோர்ட். அதாவது நியாயம் வழங்கப்படும். உங்கள் வாழ்க்கையில் இந்த தடுமாற்றம், இந்த உங்களுக்கும் மாஸ்குலினுக்கும் இருக்கிற இந்த இம்பேலன்ஸ், ஒருத்தர் மட்டும் கொடுக்குறது, ஒருத்தர் எடுத்துகிட்டு போகிறது, திருப்பி கொடுக்கறது இல்லை, அந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம் பேலன்ஸ் ஆகும். கண்டிப்பாக இந்த மாஸ்குலின் அவங்க பவரில் ஸ்டாண்ட் பண்ணுவாங்க. த எம்பரர் எனர்ஜி அவங்களுமே ரொம்ப பொறுமையாக தான் இருக்காங்க. அவங்க ஃபோக்கஸ் இப்போ பேலன்ஸ் பண்ணுறது. கொஞ்சம் கொஞ்சமாக இந்த விங்ஸ் வந்து வளர்ந்துட்டே இருக்குது. அந்த இடத்த விட்டு பறந்து வரத்துக்காக அந்த விங்ஸ் வளர்ந்துட்டே இருக்குது கொஞ்சம் கொஞ்சமாக. ஸோ இட்ஸ் கோயிங் டு டேக் சம் டைம். அதான் டிரான்ஸ்ஃபர்மேஷன், ஒரு பட்டு புழு வண்ணத்து பூச்சியாக ஆகிறதுக்கு கொஞ்சம் டைம் எடுக்கும். அந்த டைம் தான் இந்த மாஸ்குலின் எடுத்துக்கிறாங்க. நான் என்ன வந்தேன் அப்படின்னா, பச்சைக்கு ரெக்கம் முளைச்சிருச்சு பறந்துடுச்சு அப்படின்னு சொல்கிற மாதிரி இருக்க இடத்த விட்டு இந்த பச்சை பறக்கும். ஆனால் அது ரெக்கம் முளைச்சதுக்கப்புறம் நான் இந்த 7 of Swords எனர்ஜி மட்டும் கிளாரிஃபை பண்ணுறேன். ப்ளீஸ் கிளாரிஃபை த 7 of Swords எனர்ஜி ஸ்பிரிட்ஸ். ப்ளீஸ் கிளாரிஃபை த 7 of Swords. blockage, reversal energy. Chariot. Father of Swords, karmic masculine energy. இதை பண்ணுறது masculine கூட இருக்க ஒரு karmic masculine. இந்த பயமுறுத்துறது. ஆனால் masculineனால இதை ஓவர் கம் பண்ணி வர முடியும். 5 of Wands reversal energy. So there is no proper communication. Okay, got it. 10 of Swords reversal. Wow, super energy. இங்கே பார்த்தீங்க அப்படின்னா பாட்டம் டெக்கில் Chariot. ஸோ இந்த காமிக் மாஸ்குலின் வந்து ஒரு அட்டெம்ப்ட் தான் பண்ண போகிறாங்க. இவங்க வந்து ஒரு ட்ரபிள் க்ரியேட் பண்ண ட்ரை பண்ணுறாங்க. 5 of Wands எனர்ஜி இந்த மாஸ்குலின் லைஃப்பில் இந்த மாதிரி ஒரு ட்ராமாவை க்ரியேட் பண்ணி பண்ணுறாங்க. பட் அது பார்த்திங்க அப்படின்னா இட்ஸ் நாட் அ குவிக் ஆக்ஷன். இல்லைனா வந்து அதில் ஒரு ட்ராபேக் இல்லைனா ஒரு ஹோல் இருக்குது. இந்த மாஸ்குலின் ஈஸியாக ஸ்மெல் பண்ண போகிறாங்க. இல்லைனா ஒரு குவிக்காக போக வேண்டிய இன்ஃபர்மேஷன் போகலை.
இந்த காமிக்குள்ளேயே கொஞ்சம் ப்ராப்ளம். அதனால் இந்த மாஸ்குலின் வந்து இந்த 10 ஆஃப் சோர்ஸ் எனர்ஜியில் இருக்க போகிறதுல அவங்க வந்து அடுத்த ஸ்டெப் என்னென்னு யோசிச்சுட்ருக்காங்க. சேரியாட்னா ஒரு மூமெண்ட்டுக்கு முன்னாடி, அதாவது ஃபாஸ்ட் ஆக்ஷனுக்கு முன்னாடி இருக்க ஒரு பாஸ். இங்கே பார்த்தீங்க அப்படின்னா கழுத்தில் திரும்பவும் வந்து ஸ்டார் பென்டக்கிள்ஸ் திரும்ப இந்த மாஸ்குலின் வந்து ஃபோக்கஸ் பண்ணிட்டு இருக்குது அந்த ஒரு இம்பார்ட்டண்டான விஷயம். ஏன்னா ஒரு மேபி உங்களுக்கு அந்த மாஸ்குலின் வந்து ஒரு இடமோ வீடோ இல்லை ஒரு சின்ன விஷயமோ எதுவாக வேணால் இருக்கலாம். எக்ஸாம்பிள் நான் சொல்கிறேன், அவ்வளோ பெருசாக தான் இருக்கணும் அவசியம் இல்லை. ஒரு சின்ன விஷயம், ஒரு ரிங், இல்லை ஒரு ஈவன் அ பென் ஆர் சம்திங். உங்களுக்கு என்ன ரொம்ப க்ளோஸ் டு ஹார்ட்டோ அந்த ஒரு விஷயத்த உங்ககிட்ட கொண்டு வருவாங்க. அது வந்து மேபி விலை மதிக்க முடியாதாமல் இருக்கலாம், இல்லைனா ரொம்ப விலை கம்மியான விஷயமா இருக்கலாம். ஆனால் உங்களுக்கு அது ரொம்ப விலை மதிக்க முடியாத ஒரு பொருள் அப்படின்னு உங்களுக்கும் தெரியும், மாஸ்குலினுக்கும் தெரியும். ஸோ அந்த மாதிரி ஒரு விஷயத்த தான் மாஸ்குலின் உங்ககிட்ட வரும்போது இந்த காதலை சொல்லும்போது கொண்டு வந்து கொடுக்க போகிறாங்க. ஸோ யூ ஆர் கோயிங் டு ஃபீல் வெரி ஹாப்பி. அதுதான் நான் இங்கே பார்க்குறேன். நான் வந்து இப்போ உங்களுக்கு கைடன்ஸ் தான் எடுக்க ட்ரை பண்ணுறேன். வாட் இஸ் த கைடன்ஸ் டு த ஃபெமினின் எனர்ஜி ஸ்பிரிட்ஸ் ப்ளீஸ்? கைடன்ஸ் டு ஃபெமினின். யூ ஆர் த ஸ்டார். ஸ்பிரிட்ஸ் சொல்லிட்டாங்க, நாங்கள் என்ன சொல்கிறது ஸ்டாருக்கு? பி இன் திஸ் ருபான்சல் எனர்ஜி. ஓகே, இது ரொம்ப ரொம்ப முக்கியமான கைடன்ஸ். நீங்கள் ஸ்டார் ஆக போகிறீங்க. யூ ஆர் கோயிங் டு அட்ராக்ட் லாட் ஆஃப் அட்டென்ஷன் ஃப்ரம் ஸோ மெனி பீப்புள். அதனால் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, நீங்கள் வெளியில் போகும்போது பி த ஸ்டார், பட் ஒன்ஸ் உங்கள் பர்சனல் லைஃப்னு வந்துருச்சு அப்படின்னா அந்த ருபான்சல் மாதிரி அந்த பிரின்ஸ்க்காக காத்துட்ருங்க. அந்த பிரின்ஸ் ஒரு நாள் இல்லை ஒரு நாள் உங்களோட முடியை கீழே போட்டு சொல்லி மேலே ஏறி வந்து உங்களை காப்பாற்றுவாங்க. கண்டிப்பாக இந்த மாஸ்குலினுக்கு ஒரு ஃபினான்ஷியல் ட்ராப் இருக்குது. அதுதான் பார்த்தீங்கன்னா திரும்பவும் இந்த ஃபினான்ஷியல் ட்ராப் தான், இந்த திருட்டுத்தனம் தான் இந்த காதலையும் இந்த கல்யாணத்தையும் தள்ளி போட ட்ரை பண்ணுது. பட் தே ஆர் கோயிங் டு ஃபெயில். ஸோ மாஸ்குலினுக்கு இது வந்து ஒரு வார்னிங். ஆனால் ஸ்டாப் பீயிங் எ கவர்ட் இஸ் அனதர் வார்னிங். ப்ளீஸ் ஸ்பிரிட்ஸ், காமிக் எனர்ஜிஸ் ப்ளீஸ், ஆர் எனி அதர் கைடன்ஸ் டு மாஸ்குலின். சேஸ் யுவர் ட்ரீம். ரெண்டு பேர்த்துக்கு இல்லை பெப்பேன்ட்டு ஃபெமினினுக்கு சொல்லிட்டாங்க சேஸ் யுவர் ட்ரீம்னு. ஸோ டேபிள்ஸ் ஹவ் டேர்ன்ட். ஸோ இந்த காமிக்கும் சரி மாஸ்குலினுக்கும் சரி இதனால் என்ன ட்ராமா போட்டுருந்தாலும் சரி அவங்களுக்கு ஃபேவராக இப்போ டேபிள் இல்லை, ஃபெமினினுக்கு ஃபேவராக திரும்பிட்டுருக்கு. ஸோ நாட் த ரைட் டைம். ஸ்பிரிட்ஸ் இது சொல்லிட்டாங்க காப்பி கேட். இந்த காப்பி கேட்டோட முகம் தான் வெளியில் வரப்போகுது, அது அந்த ரகசியம் தான் வெளியில் வரப்போகுது. நாட் த ரைட் டைம். இது சரியான தருணம் இல்லை அப்படின்னு சொல்கிறாங்க ஸ்பிரிட்ஸ். எதுக்கு அப்படின்னா அந்த காதல் கல்யாணத்தில் முடிய ட்ரக். யூ ஆர் 100% ரைட். நான் சொன்ன மாதிரி தான், நீங்கள் ஏற்கனவே இந்த மாஸ்குலினை வார்ன் பண்ணீங்க. மேபி இந்த மாஸ்குலின் பாஸ்டில் ஏதாவது ட்ரக் டீலிங் இல்லை ட்ரக் யூசேஜ் இருந்திருக்கலாம், ட்ரக் யூஸ் பண்ணியிருக்கலாம். மேபி சம்திங் ஷேடி. மாஸ்குலினோட ஒரு ரகசியம் அவ்வளோதான் வெளியில் வரப்போகுது. அது வந்து சம்திங் ரிலேட்டட் டு ட்ரக். அவங்க இது வந்து அதை யூஸ் பண்ணி இந்த மாஸ்குலினை புள்ளி பண்ணுறாங்க. அதாவது பயமுறுத்த ட்ரை பண்ணுறது, இந்த மாஸ்குலினை கண்ட்ரோல் பண்ணுறது, அசிங்கமாக பேசுகிறது, இல்லைனா வந்து என்ன சொல்கிறது புள்ளி அப்படின்னா உங்களுக்கு நிறையா தெரியும், படம் பார்த்துருப்பீங்களா, 4-5 பேர் சேர்ந்து ஒருத்தங்களை ரேக் பண்ணுறது. ஸ்பிரிட் சொல்கிறாங்க டேபிள்ஸ் ஹவ் டர்ன். ஸோ காமிக்ஸ் பி அவேர் ஆஃப் இட். இப்போ இந்த மாஸ்குலின் சொல்கிறாங்க யூ ஆர் 100% ரைட். சிக், சம்மோன் இஸ் சிக். மேபி மாஸ்குலின் இஸ் சிக், இல்லைனா காமிக் இஸ் சிக். மாஸ்குலின் இஸ் சிக். டைம் ஃபார் சேஞ்ச். இது இந்த மாஸ்குலினுக்கு ஸ்பிரிட்ஸ் கொடுக்குற வார்னிங். இது வந்து ஃபெமினினுக்கு பார்த்தீங்கன்னா நியூ எனர்ஜி. நவ் இட்ஸ் டைம் ஃபார் சேஞ்ச். நவ் இட்ஸ் அ வார்னிங் டு திஸ் மாஸ்குலின். இப்போ கூட இந்த மாஸ்குலின் மாறலை அப்படின்னா இந்த ஸ்டார் வந்து வில் பி டேக்கன் அவே. இந்த மாஸ்குலின் கிட்டேருந்து எடுத்துகிட்டு போகப்படும். இட்ஸ் அ வார்னிங். இந்த மாஸ்குலின் எத்தனை தடவை வேணால் சைக்கிள் ரிப்பீட் பண்ணலாம். பட் ஸ்பிரிட்ஸ் வந்து பார்த்துட்ருக்க போகிறதில்ல. டேக் யுவர் பவர் பேக். மேனிப்புலேட்டிங் யூ. காமிக்ஸ் வந்து இந்த மாஸ்குலினை மேனிப்புலேட் பண்ண ட்ரை பண்ணுறாங்க பிகாஸ் ஹி இஸ் அ பார்ன் ஃபூல். சீக்ரெட்ஸ் ஆர் கம்மிங் அவுட். இல்லை சீக்ரெட்ஸை வச்சு இந்த மாஸ்குலினை மேனிப்புலேட் பண்ண ட்ரை பண்ணுறாங்க. ஃபைன் பேலன்ஸ். ஸ்பிரிட்ஸ் இந்த மாஸ்குலினுக்கு சொல்கிறாங்க ஃபைன் பேலன்ஸ். உடனே பேனிக் அட்டாக் ஆகி எல்லா வழியில் வந்து சச்சோ அம்மா என்னோடய கரியர் போச்சு அப்படின்னா கரியர் போகணுன்னு இருந்தால் போய் தான் தீரும். இந்த வழியில் இல்லைனா ஸ்பிரிட்ஸ் இன்னொரு வழியில் பிடுங்க போகிறாங்க, அவ்வளோதான். ஸோ இட்ஸ் கோயிங் டு கோ அப்படின்னா அது விட்டுருங்க, அதை சேஸ் பண்ணாதீங்க. யூ ஆர் கோயிங் டு ஃபைண்ட் சம்திங் எல்ஸ். பட் ரொம்ப இறுக்கி பிடிக்க ஆரம்பிச்சிங்க அப்படின்னா இன்னுமே வந்து அது ரொம்ப பூதாகரமாக வெடித்து
நீங்கள் வந்து மூடி மறைக்க முடியாத சில விஷயங்கள் எல்லாமே சேர்ந்து வெளியில் கொண்டு வரும். ஸோ போகணும் அப்படின்னா ஃப்ரீயாக விட்டுருங்க. அட்லீஸ்ட் உங்களோட ரெப்புடேஷனாவது மிச்சமாக இருக்கும். இல்லை நான் அப்படி தான் அடமாக இருப்பேன் அப்படின்னா நண்டு கதை தான், பிடிச்சிட்டு அங்கேயே கிடங்க. ஃபெமினின், யூ மைண்ட் யுவர் பிஸ்னஸ், டேக் யுவர் பவர் பேக். இது மாஸ்குலினுக்கும் சரி உங்களுக்கும் சரி, தே டேர்ன் தேர் பேக் ஆன் யுவர் பிளெஸ்ஸிங். ஸோ ஆன் தேர் பிளெஸ்ஸிங். ஸ்பிரிட்ஸ் ஒரே வார்த்தையில் சொல்லிட்டாங்க, இந்த ஃபெமினின் தான் மாஸ்குலினோட பிளெஸ்ஸிங். ஆனால் அவங்க அதை வேண்டான்னு சொல்லிவிட்டு அவங்க முதுகு காட்டி திரும்பிட்டாங்க. இப்போ அவங்க வேணும்னு கேட்கும்போது ஃபெமினின் ரெடியாக இல்லை, ஸ்பிரிட்ஸும் ரெடியாக இல்லை. அவங்களோட அதிர்ஷ்டத்தை அவங்களே வேண்டான்னு சொல்லிட்டாங்க. அதுதான் ஸ்பிரிட்ஸ் இங்கே சொல்ல விரும்புகிறாங்க. ஸோ ஐ எம் க்ளோசிங் திஸ் ரீடிங் ஹியர். இது வந்து கண்டிப்பாக உங்களுக்கு ஒரு கிளாரிட்டி கொடுக்கும்னு நினைக்கிறேன். மாஸ்குலினுக்கும் சரி ஃபெமினுக்கும் சரி. இது வந்து மாஸ்குலினை ப்ளேம் பண்ணுறதுக்கு மட்டும் கிடையாது. இது வந்து என்னோடய இன்டென்ஷன் வந்து இந்த கனெக்ஷன் வந்து யூனியனில் முடியணும். அதுக்கு மோஸ்ட்லி பார்த்திங்கன்னா நான் என்னோடய வியூவர்ஸ் இல்லைனா எனக்கு வர கைடன்ஸ், ஃபெமினன்ஸ் வந்து ஜாலியாக அவங்க பாட்டுக்கு அவங்க பவரில் நிற்கிறாங்க. மோஸ்ட்லி இஷ்யூஸ் வந்து மாஸ்குலின் சைடு தான் இருக்குது. ஸோ ஆஃப்டர் அ பாயிண்ட் ஐ எம் கெட்டிங் இரிட்டேட்டட் சீரியஸ்லி. ஸோ ஓகே, ஜெய் சாரம், காட் பிளஸ் யூ.